ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜவ்வரிசியை வச்சு நம்ம ஒரு புதுமையான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது வந்து ஜவ்வரிசி புட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஜவ்வரிசியை நீங்கள் வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் ஜவ்வரிசி தண்ணியிலே ஊறணும். ஈவினிங் செய்யணும் அப்படின்னா நம்ம காலையிலே வந்து இதை ஊற வச்சிடணும் தண்ணியில். நம்ம காலையில் செய்யணும் அப்படின்னா நைட்டே நம்ம இதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத மாதிரி நம்ம அதை நல்லா வடித்து எடுத்துக்கணும். வடித்து எடுத்துட்டு அது கூட நம்ம பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதிகமாக போடக்கூடாது. பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துடணும். வறுத்துட்டு அது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை புட்டு அவிக்கிற நீங்கள் எந்த மாதிரியான பாத்திரத்தில் புட்டு அவிப்பீங்களோ அதே மாதிரி இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து புட்டுக்கின்னும் இது பாருங்கள், நம்ம குக்கர் விசில் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இதை ஃபிட் பண்ணி நம்ம அவிச்சு எடுத்துடலாம். இது ரொம்பவே வந்து சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இது வந்து இந்த மெத்தடில் நம்ம அவிக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஒரு 30 செகண்ட் ஆகும் இந்த ஒரு கிண்ணம் நம்மளுக்கு வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் இதில் நம்ம 10 கிண்ணத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் இதில் வந்து நம்ம உள்ளார தண்ணி ஊற்றிட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல இதை ஃபிட் பண்ணிடணும். இது ஒரு கரெக்டாக ஒரு 30 செகண்ட் தான் ஆகுது. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு நம்ம இதை ஆவிலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறமா இதை நான் இதில் போடுறேன் பாருங்கள். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பிசுப்பாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம மிக்சிங்லாம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நல்லா நெய்யும் ஊற்றிடலாம். சர்க்கரை நம்ம எவ்வளோ ஸ்வீட் தேவையோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஸ்வீட்டாக சர்க்கரை போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், இப்போ தேங்காய் துருவல். இப்போ 1/2 கிலோ ஜவ்வரிசி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தேங்காயோட பூ நல்லா தேவைப்படும். தேங்காய் இதுக்கு கொஞ்சம் தூக்கலாக போடணும், அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்ல உதிரியாக வந்துடும். நெய் சர்க்கரைலாம் இதில் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு சூப்பரான ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.